அனாலிசிஸ்க்கு அமுதரசன். திமுக அன்னைக்கு கூட்டணி வச்சுச்சு, திமுக அன்னைக்கு மூக்கணாங்கயிறு போட்டு மண்டியிட வச்சு எந்த மதவாத செயல்களையும் ஈடுபடாம வச்சிருந்தது அப்படிங்கிறது நாட்டுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பட்டுக்குதுங்கிறதுனால நீங்க பேசுறதுனால இந்த மலிவான விமர்சனத்துக்கெல்லாம் பலமுறை பதில் சொல்லியாச்சு. இது வேணும்னே கேட்கிற கேள்வி. 15% சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுக்காக தான் முதலமைச்சர் பேசுறாரு, சிறுபான்மையினர் சுத்தி சுத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா சிறுபான்மையினரை சுத்தி சுத்தி தானே பாஜக அவங்கள தாக்குது. இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவர்களுக்கு எதிரான அந்த ப்ரூட்டல் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் அன்னைக்கு கல்யாணத்துல என்ன பேசினாரு? இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அதிகமான பிள்ளை பெற்றுக்கிட்டு இந்த நாட்டினுடைய சொத்தை கொள்ளடிக்கிறாங்க, அந்த மாதிரி மதவெறியை கிளப்பி விட்டாங்களா? இல்ல யாரும் போய் அடிங்க, போய் வெட்டுங்க, போய் குத்துங்க, எல்லாம் போய் கடப்பாறை எடுத்துட்டு போங்க, திருசூலம் எடுத்துட்டு தான் அரசியல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது முதலமைச்சர் பேசினாரா? எந்த இடத்துல பேசிருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? எலெக்ஷன்ல வேலை எடுத்தீங்களா இல்லையா? எலெக்ஷன் நேரத்துல வேலை எடுத்தீங்களா இல்லையா? வேலை எடுத்தது பாஜக, விரட்டி அடிச்சது பாஜக, விரட்டி அடிச்சது இந்த அயோக்கியத்தை. இது அரசியல் வேலை எடுத்து அரசியல் பண்ணீங்க. கொஞ்சம் பேசாம இருயா. இருங்க நாகராஜ் இருங்க கண்ணியத்தோட பேசுவோம், எல்லாரும் கண்ணியத்தோட பேசுவோம், எல்லாரும் கண்ணியத்தோட பேசுவோம். அப்படி ஒருமையில பேச வேண்டாம். அரசியல் பண்ணிக்கிட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை அடிச்சு துன்புறுத்துவாங்க, இவங்க வெட்டி சாப்பாங்க. நாட்டுல கேட்கறதுக்கு ஒருத்தனும் கூட முதுகெலும்பு இல்ல. ராகுல் காந்திக்கு இல்லையா? தமிழ்நாட்டுடைய ராகுல் காந்திக்கு இல்லன்றீங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேட்கிறாரு. ராகுல் காந்திக்கு இல்லன்றீங்க. நாடு முழுக்க ஏங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா மாற்றுத்திறனாளி ஒரு வைஸ் பிரசிடென்ட் பிஜேபி போய் அடிக்குது. உத்தரப்பிரதேசத்துல சர்ச்சில இருந்து வெளில வராங்க, அவங்கள கதவை மூடிக்கிட்டு அவங்கள நீங்களாம் வந்து அனுமன் ஜெயந்தி பாடுங்க அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள் அடிச்சு நொறுக்கப்படுது, அந்த மத வழிபாடுகள் எல்லாம் அடிச்சு தகர்த்தெறியப்படுது. யாரும் இந்த கிறிஸ்துவ மத அடையாளங்களோடு அந்த கிராஸோட எடுத்துக்கிட்டு வட மாநிலங்கள்ல ஒருத்தர் கூட நிம்மதியா கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடல. இந்த ஓராண்டுல மட்டும் 1125 அட்டாக்கு வெறும் கிறிஸ்துவர்கள் மேல மட்டும் நடந்திருக்குது. இதை பற்றி பேசுறதுக்கு தைரியம் இல்லாம இருக்க போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேட்கிறாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதற்காக பேசுறாரு அப்படின்னா நீங்க சிறுபான்மையினருக்காக தான் அரசியல் பண்றோம், அவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு இந்தியாவில் யாரும் பேசலன்னா திமுக பேசும். வேலை எடுத்துட்டு யாரு அரசியல் பண்றது? வேலை எடுத்துட்டு யார் கலவரம் பண்ணது? யார் தமிழ்நாட்டில் கலவரம் பண்றது துடிச்சிட்டு இருக்கிறது? அந்த மைக்கேல்பட்டி தஞ்சாவூர்ல ஒரு மாணவி இறந்து போனதுக்கு முதலமைச்சருடைய வீட்டு முற்றுகையிட பண்ணது யாரு? நாடு முழுக்க போய் இந்து கிறிஸ்துவ பிரச்சனையை 150 ஆண்டுகளுக்கு அதிகமா அந்த ஒரு தேவாலயம் அங்க இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்குது. அந்த தேவாலயம் மதமாற்றம் பண்ணுது, கன்னியாஸ்திரிகளுக்கு எதிராக, அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்கு எதிராக அந்த சர்ச்சை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினது யாரு? பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வீட்டை தகர்க்கிறதுக்கு ஓடுனாங்க ஏபிவிபி குண்டர்கள். ஆனா அதை இவங்க போன சிபிஐ, இவர்களுடைய அடியால் சிபிஐ என்ன பேசுனுச்சு? மதமாற்றம் நடக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்ல அப்படின்னுச்சு. நேத்து ஒருத்தன் பேசுறான், மகாபலிபுரத்துல கிறிஸ்துவ பண்டிகை வச்சுக்கிட்டு பைபிள் கதையெல்லாம் பேசிக்கிட்டு ராந்தா ராஜாவாக போறேன்னு சொல்லக்கூடிய இந்த புதிய அடிமைகளுக்கு தைரியம் முதுகெலும்பு இருந்துச்சுன்னா கிறிஸ்துவன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய இந்த புதிய அடிமைகள் இந்த இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் ஏபிவிபி பஜ்ரங் தள் ஏங்க கொல்கத்தால ஒரு பாதிரியார் ஆஸ்திரேலியால இருந்து வந்து 2 பையன் அவங்க உயிரோட குடும்பத்தோட கொளுத்தி எரிஞ்சாங்க. அப்ப அந்த அதே பஜ்ரங் தள் நேத்து ஒரிசாவில், வங்காளத்துல, அதே போல மேற்கு வங்கத்துல, எல்லா மாநிலங்களையும் சத்தீஸ்கர்ல அதே பஜ்ரங் தள் அமைப்பு, அதே விபிஎச்பி, அதே ஆர்எஸ்எஸ் கூட்டாரம். ஆனா மோடி இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கிறாரு. இதை கேட்கறதுக்கு தைரியம் இருந்துச்சு அந்த புதிய அடிமைக்கு? கேக்கு ஊட்டுறதும் குற்ற சம்பவம் பின்னாடி இருக்கக்கூடிய பாதுகாவல கூட்டம் வந்து நீ மேடையில் வச்சுட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டா நீ சிறுபான்மையினர்கள் பாதுகாவலா? இந்த மாநிலத்தில் இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீ வந்து பள்ளிவாசல்ல வந்து போய் பன்னிக்கறியை தூக்கி போடுவ, கிறிஸ்துவ தேவாலயங்களில் உடைப்ப, மதமாற்றம் செய்யப்படுதுன்னு சொல்லுவ. அதே போல உன்னுடைய ஊர்வலம் வந்து பள்ளிவாசல் வழியா தான் போகும். நீ திருப்பரங்குன்றத்தில் போய் கலவரம் பண்ணலான்னு துடிச்சிட்டு இருப்ப. அத்தனை அயோக்கியத்தனத்தையும் ஓட 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 விரட்டி அடிப்போம். வேறடி இல்ல, வேறடி மண்ணோடு தமிழ்நாட்டில இருந்து புடுங்கி விரட்டி அடிப்போம். நீங்க குஜராத்ல பண்ணது மாதிரி, உத்தரப்பிரதேசத்துல பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் கலவரம் பண்ண முடியாது.
சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு உற்ற தோழனாக அவர்கள் மேல கையை வச்சா நாங்களும் உங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுவோம். அதை தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்குது, திமுக பண்ணிட்டு இருக்குது, சிறுபான்மையினர்களுடைய தோழனாக இருக்குது. அதை பற்றி எத்தனை ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி என்றைக்கும் எல்லாருக்குமான இயக்கமா இருந்துட்டு இருக்குது. இந்த காவி கலிசடைகள் மாதிரியான அரசியலை, புதிய அடிமைகள் மாதிரியான முதுகெலும்பில்லாத அரசியலை திமுக ஒருபோதும் செய்யாது. டிஆர் பாலு சார் ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, நான் இவ்வளவு கோயில் இடிச்சிருக்கேன், இப்போ கிறிஸ்டியன் தேவாலயத்தை இடிக்கிறது டெல்லியில பாஜக ஆபீஸ் வளாகத்துல 300 ஆண்டுகள் இதை இடிச்சிருக்கேன், இவ்வளவு கோயிலை நான் இடிச்சிருக்கேன், 300 ஆண்டுகள் பழமையான கோயிலை பாஜக இடிச்சிருக்கு. அதை கேட்கறதுக்கு யோகிதை இருக்கா? அதை கேட்கறதுக்கு யோகிதை இருக்கா? 300 ஆண்டுகள் பழமையான கோயிலை பாஜக அலுவலக வளாகத்தில் இடிச்சிருக்காங்க. குஜராத்ல 750 கோயில்கள் ஒரே ஆண்டில் இடிச்சிருக்காங்க. அதாவது அரசியல் விமர்சனம் வைக்க இல்லன்னா நீ என்ன வேஷம் போட்டு வரேன்னு சொல்லு. எதுக்கு அயோக்கியத்தனமான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த வேஷம்? பேசுற தைரியம் இல்லாம அரசியல் விமர்சகர் பத்திரிகை தனிப்பட்ட முறையில் வேண்டாம் சார். டிஆர் பாலு அவர்கள் நான் இவ்வளவு கோயிலை இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. பொன்முடி அவர்கள் ஒரு ஹிந்து ஒரு சிம்பல் கொச்சப்படுத்திருக்காரு. எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரு? எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரு? நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பாதையில சொல்லுங்க. ஒரு திமுக மீட்டிங்ல எந்த மீட்டிங்ல என்ன பேசினாரு? எதுக்கு சொன்னாரு? கொச்சையாக பேசக்கூடாது. ஆக்கிரமிப்பா இருக்கக்கூடாது. நீதிமன்ற உத்தரவில் அந்த கோயில் அகற்றப்பட்டுச்சுன்னு சொன்னாரு. அயோக்கியத்தனமா இதே அரசியல், மலிவான அரசியல் பேசுறானுங்க. இந்த கைகூலி ஒவ்வொரு கட்சி பேசக்கூடாது. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. தனிப்பட்ட முறையில பேச வேண்டாம். சப்ஜெக்ட மட்டும் பேசுங்க. கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறது. இப்ப அது நீங்க பேசுறீங்க. இல்ல அவர் பேச முடிக்கிட்டோ இருங்க. சரி, வேணா யார் தூக்குனது எலெக்ஷன் போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. இங்க வரங்க. நாகராஜ் இங்க பார்த்து பேசுங்க. இல்லங்க அவர் என்ன பார்த்து நீங்க இங்க பார்த்து பேசுங்க. அவர் இங்க தான் பேசுறா. நீங்க என்கிட்டயே சொல்லலாம். எலெக்ஷன் போது வேலை யார் தூக்குனது? இவர் கடவுள் நம்பிக்கை கிடையாதுல்ல. சரி, யார் முதல்ல தூக்குனது? நீங்களே பேசிட்டு இருந்தா கேட்காது. வேல் அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? யாரு? வேல் அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்ல. எதுவுமே வேண்டாம். நாங்க எல்லா மதத்தையும் ஒண்ணா பாக்குறோம். எல்லாம் கரெக்ட். உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் அந்த நேரத்துல வேலை அரசியல் நீங்க எடுத்தீங்க? இதே நீங்க என்ன சொல்றீங்க? நம்பிக்கை உள்ளவன் கொடுக்கறான் சார். நம்பிக்கை உள்ளவன் கொடுக்கறான், வாங்குறாரு. உங்களுக்கு என்ன அத பத்தி? இன்னொரு கட்சி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ரம்ஜான் நோன்பு துறக்கிறதுக்கு போனா அதுக்கு போனா நாகராஜுக்கு மட்டும் அங்க போக மட்டும் போறேன். நாகராஜுக்கு மட்டும் சொன்னா அங்க மட்டும் ஏன் போறீங்க கேக்குறீங்க? வேற ஒருத்தர் நம்பிக்கையான கட்சியில நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கொடுக்கறாரு. மட்டமான அரசியல் நீங்க பண்றது மட்டமான அரசியல். எப்பவுமே வாங்குறது பிரச்சனை இல்ல சார். எப்ப வாங்க எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வாங்குறது தான் பிரச்சனை நான் சொல்றேன். எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வாங்குறது நான் என்ன கேக்குறேன்? இல்ல நான் என்ன கேக்குறேன்? தாலியை புடிங்கிட்டு போயிடுவாங்க, எரும மாடை புடிங்கிட்டு போயிடுவாங்கல ஒரு பிரதமர் பேசினாரு. அவர் எதுக்கு பேசினாரு? அப்போ தாலி புடிங்கிட்டு தாலி அறுப்பு போராட்டம் பண்ணதா பண்றது பெரிய ஆளு. நான் கேட்டது இந்த மடைமாற்ற வேலை வேண்டாம். நான் கேட்ட கேள்வி இல்ல அமுதர் சொல்லுங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல உங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தாலியை புடிங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க 2 எருமை வச்சிருந்தா ஒரு எருமையை புடிங்கிட்டு போயிடுவாங்க. அதே போல வந்து கோவிட் ஜிஹாத் இதெல்லாம் பேசினது ஒரு பிரதமர் பிரச்சார கூட்டத்துல, தேர்தல் பிரச்சாரத்துல ராஜஸ்தான்ல சொன்னதுதான் இந்த தாலியை புடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு. அது வந்து எதுக்காக பேசினாரு சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? மோடி அவர்கள் தப்புன்றீங்க. நீங்க சொல்றீங்க. நான் கேட்பது நீங்க எல்லாரும் அது எதுக்கு பேசினாருன்றது மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல தப்பு சரின்றது மக்கள்கிட்ட விட்டுருவோம். நான் கேட்கக்கூடியது தப்பு சரின்றது மக்கள்கிட்ட நான் கேட்கக்கூடியது அதுதான். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? பிரதமர் மோடி தப்புன்றீங்க. அதே தப்ப மோடி ஸ்டாலின் சார் பண்ணா கூட தப்பு இல்ல. என்ன பேசினார் ஸ்டாலின் அவர் யார் வந்து தாலியை பிடிங்கிட்டு போயிடுவான், மாட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கோவிட் ஜிகாத்னு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல திமுக யார் சொன்னா? ஏன் சார் இஸ்லாமிய கல்யாணத்துக்குள்ள போயிட்டு இந்துவோட வேத நெறிமுறைகளை தப்பா சொன்னார் அவரு?
எப்ப சொன்னாரு? 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு சார். இஸ்லாமிய கல்யாணமே அது கிடையாது. இஸ்லாமிய கல்யாணம் இல்ல. இஸ்லாமிய கல்யாணமே கிடையாது. அது நீங்க தவறான வந்து சித்தரிக்க வேண்டாம். அது இஸ்லாமிய இதுதான் கல்யாணத்துல இஸ்லாமிய கல்யாணம். இல்ல இல்ல அது இஸ்லாமிய கல்யாணத்துல பேசுறது இல்ல. அயோக்கியத்தனம்னு நாங்க அது ஒரு இந்து கண்டிக்கிறோம். திருமணம் தான். இது அயோக்கியத்தனமா அவர் கண்டிக்கிறோம். வேற வந்து டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்க. நீங்க அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து சார், தேவையில்லாம அதான் ட்விஸ்ட் நீங்க பண்ணாதீங்க. பேசுனா different school of thought, அடுத்தவங்க பேசுனா different நீங்க- school of thought இல்லைன்னா இல்ல என்ன அர்த்தம்? சார் எங்க சரி, okay. இல்ல நான் என்ன கம்யூனல் சொல்றேன்? வயலன்ஸ் நான் இன்சைட் என்ன பண்ணாங்களா சொல்றேன் சார்? நான் என்ன சொல்றேன்? நான் என்ன பேசுறேன் நீங்க எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. நான் அப்படியே ஒப்பிச்சிட்டு இல்ல போயிடலாம். எல்லாம் ஈஸியா போயிடலாம். எதுக்கு நாங்க எல்லாம் ஒப்பிக்கிறதெல்லாம் வரணும்? இல்லைங்க. இல்ல, எதுக்கு நாங்க இல்ல வரணும்? நீங்க இல்ல, எதுக்கு எங்களுக்கு இல்ல invite நான் பண்ணணும்? எதுக்கு கேட்கக்கூடியது நாங்க நீங்க வரணும்? வந்து தவறான விஷயத்தை சொல்ல முடியாது. அது இஸ்லாமிய திருமணம் சார், கிடையாது. அது இங்க பாருங்க. அது நீங்க இஸ்லாமிய வந்து எல்லாம் திருமணம் குறுக்க குறுக்க அது இஸ்லாமிய பேசுறீங்க. திருமணத்துல நடந்தது நான் கிடையாது. வீடியோ அனுப்புறேன். ஃபுல்லா ப்ளே பண்றேன். நீங்க இங்க பாருங்க. வீடியோ அனுப்புங்க அப்புறமா பேசுவோம். வாட்ஸ்அப்ல திரு ரமேஷ் அனுப்புவாரு, நீங்க இல்ல சொல்லுங்க. இல்லங்க, வாட்ஸ்அப் இல்லங்க. 6 நிமிஷம் வீடியோ இல்ல தனிப்பட்ட முறையில நான் ரெண்டு தான் பேர் பேசிட்டு இருந்தா பேசுறேன். நடக்காது. ரமேஷ் தனிப்பட்டலாம் பேசல சார். நீங்க இல்ல நீங்க ஆக்சுவலி இல்ல நீங்க முதல்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் பேசிக்காதீங்க. என்கிட்ட ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. ரமேஷ் உங்களுடைய தேர்தல் காலகட்டம் குறைந்தபட்சம் நீங்கள் மத்திய அரசின் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து ஒரு நாள் எஸ்ஐஆர் எடுத்து போராடிக்குவாங்க, அப்புறம் டீலிமிட்டேஷன் எடுத்து போராடிக்குவாங்க, அப்புறம் மதவாதம் என்ற ஒரு கொள்கை எடுத்து இவ்வளவு போராடிக்குவாங்க. தாக்குதல் நடந்திருக்கு, அது கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? இல்ல இல்ல அவர் சொல்லுங்க. இவ்வளவு தாக்குதல் நடந்தது கண்ணுக்கு தெரியுதா தெரியல? இது வெறும் வாக்கு அரசியலா மட்டும் அவர் முடிச்சிரட்டும், நீங்க பேசுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.